Before we have discussed about the viral diseases. What are the viral diseases caused by the human being that we have discussed? Okay, the next protozoan diseases. Okay, protozoa unicellular organisms. Okay, malaria it is caused by the protozoa. Okay, so protozoan diseases. About 15 genera of protozoans live as parasites within the human body and cause diseases. Total 15 genera are present in the protozoa. It is a parasite causing the diseases to the human being. One of the disease is known as amoebiosis. Amoebic dysentery is also called amoebic dysentery or amoebic cladis is caused by Endeamoeba histolytica. It is a protozoan. Endeamoeba histolytica, it is a protozoan. Cause the disease as the human being is known as amoebiosis or amoebic dysentery. Okay, which lives in the human large intestine and feeds on food particles and bacteria. It is living in a large intestine. Human's large intestine feeds the food particles and bacteria. Generally, bacteria it is present in our intestine. So, this Endeamoeba histolytica, they can feed that bacteria and food particles present in the large intestine. The infectious stage of these parasites is known as trophocyte. Okay, in which stage they can cause the infection? Trophocyte, which penetrates the walls of the host intestine and secretes a histolytic enzyme called causing ulceration. So they can penetrate the walls. Human intestine, it is made up of walls, no, and the human intestines அதை வந்து என்ன செய்யுது, பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே போகக்கூடிய தன்மை இருக்குது. ஓகே, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் 11th படிச்சையா, என்னது லார்ஜ் இன்டெஸ்டைன், சீக்கம், காலன் அண்ட் தென் ரெக்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். காலன், டிரான்ஸ்வர்ஸ் காலன், அசெண்டிங் காலன், டிசெண்டிங் காலன், சிக்மாய்டு காலன் சொல்லி 5th டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம 11th 5th லெசன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நம்ம படிச்சிருப்போம். ஸோ மெயினாக இந்த அமீபியாசிஸ், இந்த அமீபிக் டிசென்ட்ரி, எண்டெமிபா ஹிஸ்டாலிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டோசோவன் எதை இன்ஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸுடைய அந்த பாடி வால்ஸை ஃபுல்லாக என்ன செய்யுது, பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போய் அங்கே வந்து ஒரு விதமான என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுது. ஹிஸ்டோலைட்டிக் என்சைம், ஹிஸ்டால்னா டிஷ்யூஸ், லைட்டிக், அங்கே அது என்ன டிஷ்யூஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கோ அந்த டிஷ்யூஸை அழிக்கக்கூடிய என்சைம், that is known as the histolytic enzyme. ஸோ அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த என்சைம் என்ன செய்யுது, இன்டெஸ்டைன்ஸுடைய டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே அழிக்குது. அப்போ அழிக்கிறப்ப என்ன இருக்கும், அந்த ப்ரொடக்டிவ் லேயர், எபித்திலியல் லேயர்ஸ் எல்லாம் அழிக்கிறதுனால அது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குது, புண்ணு வருது, அதுதான் அல்சரேஷன். ஓகே, இட் இஸ் காசிங் த அல்சரேஷன், புண்ணு வர்றது, ப்ளீடிங், அந்த டிஷ்யூஸ்லேருந்து ப்ளீட் ஆகும், பிளட் வந்து வெளியில் வரும். தென் already we know that what we can have in abdominal pain and stools with the excess mucus. abdomen, நமக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்டூல்ஸ்னால் என்னது, ஃபேசியஸ், அன்டைஜஸ்டட் வேஸ்ட், அந்த ஏன்னா டைஜஸ்டான ஃபுட்டு ஃபுல்லாக ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே அப்சர்வ் ஆகிக்கிறோம். அந்த அன்டைஜஸ்டட் மேட்டர் தான் என்ன செய்யும், அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து ரெக்டத்தில் ஸ்டோர் ஆகி ஆனஸ் மூலமாக வெளியேறும். அப்போ இது என்ன செய்யுது, அந்த டூல்ஸும் வந்து என்ன ப்ரெசன்ஸாக இருக்குது, பிளட்டு கலந்து வெளியில் வரலாம், அல்லது மியூக்கஸ்ன்றது என்னது, ஒரு ப்ரொடக்டிவ் மெம்பரைன், அந்த ப்ரொடக்டிவ் மெம்பரைனும் சேர்ந்து என்ன செய்யும், வெளியேறும். ஓகே, கோலையாக வந்து அவங்க டாய்லெட் போகிறப்ப வந்து இருக்கும், அதுதான் என்னது, மியூக்கஸ். Okay, the symptoms of amoebiosis can range from diarrhea to dysentery with the blood and mucus in the stool. ஸோ சிம்டம்ஸ் என்ன, சிம்டம்ஸ் இந்த அமீபியோசஸையும் அந்த டயரியா அல்லது டயரியாவின் டிசென்ட்ரியும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படின்னா, அந்த ஸ்டூல்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டோ மியூக்கஸ் அதுதான் வந்து ஜாஸ்தியாக ப்ரெசன்ஸாக இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது டயரியா, இது டிசென்ட்ரின்னு வந்து நம்ம தனித்தனியாக என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அதனால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது என்னது, டிசென்ட்ரின்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய ஸ்டூல்ஸில் என்ன இருக்கும், எக்ஸஸ் மியூக்கஸ், கோலையாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பிளட்டு வந்து இருக்கும். ஓகே, ஹவுஸ் ஃப்ளைஸ், example Musca domestica, that is a zoological name of housefly. So the housefly acts as a carrier for transmitting the parasites from contaminated facies and water. இந்த கண்டாமினேட்டடான ஃபேசியஸை
வந்து இந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து ஒரு வெக்டாராக செயல்படுது. அது அப்படியே அங்கே போய் உட்கார்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய லெக்ஸில் இந்த ஜேர்ம்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். அது வந்து ஃபுட்டு மேலேயோ இல்லை வாட்டர் மேலேயோ போய் உட்கார்றப்ப அதை தெரியாமல் நம்ம கன்சப்ஷன் பண்ணுறப்ப நம்மளுடைய பாடிக்குள்ளே போய் இந்த டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. Can you understood? So the disease, it is spread through the house flies. That is the vectors. Okay, zoological name of house fly is known as Musca domestica. Okay, see the